அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து, நாடகம், இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். மகேந்திரவர்மனுக்கு மகளாக பிறந்து மகேஸ்வரி என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் அன்பு கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய நினைப்பு அற்புதம் எடுக்கவில்லதா? அண்ணா அண்ணா நட்சத்திர சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு நம்ம தாயகம் வந்திருக்கின்றேன். ஊட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுதும் தேடி பார்த்தேன். எங்க போனீங்க? உன்னை தேடி மலர்வனம் சென்று வந்தம்மா. இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். அயல் நாடு சென்றோம். பட்ட படிப்பு முடித்து விட்டு தாயகம் வந்திருக்கின்றோம். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். புறப்படும்.
செய்யற? மாலை போட்ட மாலை எடுத்தாந்தே எங்க போடுவாங்க? கழுத்துல போடுவாங்க. ஆமா. ஆண்டவன் ஒரு கண்ணுக்கு 2 கண்ணு படைச்சிருக்கிறான். ஆமா. 2 கண்ணால ஒரு பார்வை போயிட்டாலும் ஒரு பார்வை இருக்குது. ஆமா. கண்ணு இருந்த குருடாக்கி வச்ச. நான் நகை தப்பு பண்ணேன். கழுத்துல போடாது எங்கப்பா மாட்டிருக்க? அட கழுத்துல போடலாம் எடுத்துட்டு வந்தேன். நீங்க மாதிரி கொம்பு வளர்த்து வச்சிருக்கீங்களா? கொம்பாயிங்க. யாருன்னா? ஆணின்னு சொல்லாத போயிட்டியா? வட ஓ. எடி எடுத்துட்டேன். டேய். இது உனக்கு கொம்பா? யாருன்னா? நீ எப்பேர்பட்ட தெரியுமா? எப்பேர்பட்டது? தங்கம், வைடூரியம், ஓவியத்தினர், முத்தி, பவளா, நவரத்தினங்களால் பதிக்கப்பட்ட மணிமகுடம். என் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து எனக்கு கொடுத்த அங்கீகாரம்டா. ஆமாங்க. என்ன? தலையில்லைன்னா அவனுக்கு பேர் என்ன? முண்டா. யார் முண்டா? உங்கள இல்ல, தலை இல்லாதவனுக்கு. தலை இல்லைன்னா அவனுக்கு முண்டா. ஆமா. தலை இருந்தோம் இந்த மணிமகுடம் என்னுடைய சிரசில இல்லைன்னா நானும் முன்னுதான். ஒரு மன்னவனை கரவி, செங்கோல், சிம்மாசனம், மணிமுடி இந்த 3 இருந்து விட்டால் மன்னனாக முடியாது. ஆமாங்க. நல்ல நாடு இருக்க வேண்டும். ஆமாங்க. அந்த நாட்டிலே நல்ல மக்கள் இருக்க வேண்டும். ஆமா. அந்த மக்களுக்கு உத்தமனாக நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாடு சிறப்பாக இருக்கும். ஆமா. இந்த மகேந்திரபுரி நாட்டை மகேந்திரவர்மன் என்ற பெயர் பற்றி சிறப்பான வாழ்ந்து வரை எனக்கு ஒரு சந்தோஷம். வரும்பொழுதே ஒரு ஆடு பாடலுமா அவர் என்ன பார்த்தா? ஆடு பாடமா அவர் என்னப்பா? ஒரு சந்தோஷமா? ஆமா. வருவா எதுக்கு வராங்க? முகத்தை பார்க்க பொழுது குழந்தை பசியோட வந்திருக்க அப்படின்னு உன்னை கூப்பிட்டு சாப்பிட போறது யாரு? எங்க அம்மா. அம்மா தானே? அம்மா தானே நமக்கு தெய்வம். அந்த தெய்வம் தானே அடுத்தவங்கள அப்பான்னு சொல்றது அந்த தெய்வம் தான். அதனால முதல்ல அம்மாவை வணங்கி அதுக்கப்புறம் முதல் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமானை வணங்கி எந்த மகேந்திரபுரி நாட்டை சிறப்பான ஆட்சி உணர்கிறேன். மீனாட்சி என்ற மந்திய வணங்கி 2 செல்வங்கள் பிறந்தன. 2 செல்வங்கள். என்னுடைய மகள் பிறந்தவுடனே என்னுடைய மனைவி இயற்கை இருந்து விட்டாள். என் மனைவி பிரிந்து நான் வேதனையால் வாடிக்கொண்டிருந்தேன். நாட்டை பார்ப்பதா குழந்தைகளை வளர்ப்பதா என்று தெரியாமல் நான் கத்தரைப்பட்டு விழுந்த நேரத்தில்தான் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய உடல் சுகத்திற்காக இல்லை, என்னுடைய ஆசைக்காக இல்லை, என்னுடைய குழந்தைகளை வளர்க்க ஆளாக்க வேண்டும் என்பதற்காக 2ஆம் தாரமாக மனோர்மணி என்ற மந்தியை வழங்கி அன்று முதல் இன்று வரை பெற்றெடுத்த தாயை விட சிறப்பாக என்னுடைய மக்களை வளர்த்து ஆளாக்கி விட்டார். என்னுடைய மகனுக்கு மதன் என்று பெயர் சுட்டினேன். என்னுடைய மகனுக்கு மகேஸ்வரி என்று பெயர் சுட்டிருக்கிறேன். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி விட்டார்கள். வெளிநாடு சென்ற பிள்ளை இன்று வருவதாக லிகிதம் வந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக என்னுடைய மனைவி குமரனின் அழகிய மடியில்
பற்றி வந்த வணக்கம். பெண்ணின் பிறந்தக்கு யாவுல கற்பெண்ணும் திம்மை உண்டாகிறது என்ற வள்ளுவர் வாக்குப்படி நானோ இந்த மகேந்திராவின் நாட்டை ஆண்டு வரும் மகேந்திர மன்னனுக்கு மனைவியாகி மனோர்மணி என பேர் கொண்டு குறை என்பதை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கி என் அத்தனை பார்க்க வேண்டும். அவரை பார்த்து அன்பான வார்த்தை பேச வேண்டும். அத்தா உன் வருகைத்தா எதிர்பார்த்திருக்கேன். தெரியுமா அத்தா, கடலை விட்டு அலை பிரிந்தாலும் பிரியலா, மலர் விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலா, இந்த மனோர்மணியை விட்டு நீங்கள் ஒரு நாளும் பிரிவினை உடல் பிரியமா உனக்கென்றா எனக்கென்று நாம் இருவரை இல்லறத்தில் ஈடுபட்டு இன்ப சுகத்தை காண வேண்டும். அதற்காக